வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 14வது மேட்ச் நியூசிலாண்டும் ஆப்கானிஸ்தான் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ல ஆல்ரெடி ஒரு மேட்ச் உகாண்டாக்கு அகைன்ஸ்டா பிளே பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரு வெற்றியிலிருந்து வராங்க ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். நியூசிலாந்துக்கு இதான் முதல் போட்டி, அதுவும் ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்டா பிளே பண்ண போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 8th ஜூன் மார்னிங் 5 மணிக்கு ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் குயானால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் குயானால தான் மேட்ச் நடக்க போகுது. குயானா கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியலி சப்போர்ட்டிவாகவும் அண்ட் தென் மிடில் ஆஃப் த ஓவர்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ அவங்க 1 or 2 விக்கெட்ஸ் இயர்லி ஒரு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துட்டாங்க. மிடில் ஆஃப் த ஓவர்ல ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணி ஒரு கம்மி டோட்டலை மட்டும் கொடுக்குற மாதிரி எல்லா விக்கெட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஓவராலா 2 மேட்சஸ் வேர்ல்டு கப்ல நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் நியூசிலாந்து வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லாம முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது இந்த வேர்ல்டு கப்ல இதே வென்யூல 3 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 42 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 26, ஸ்பின்னர்ஸுக்கு 16 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ் இந்த வென்யூல நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வென்யூ ரெக்கார்ட், பிச் ரிப்போர்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு ஒரு 40% இம்பார்ட்டன்ஸும் பவுலர்ஸுக்கு ஒரு 60% இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து நீங்க டீமை ரெடி பண்ணணும். இதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸுக்கு 40%, ஸ்பின்னர்ஸுக்கு 20%, அதுவும் மோஸ்ட்லி லெக் பிரேக் ஸ்பின்னர் அல்லது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல ரெடி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு டீம் எல்லாம் பிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறதா நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸ்போர்டசி ஆப் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுங்க. ஸ்போர்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இதுல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர். இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணாலே போதும். நீங்க டீம் செலக்ட் பண்ண தேவையில்ல, கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி அதுல யார் அதிக பாயிண்ட் எடுப்பாங்க அப்படிங்கறத மட்டும் சூஸ் பண்ணா போதும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விராட் கோலியை பிக் பண்றோம், நம்மளோட ஆப்போனன்ட் வந்து ரோஹித் சர்மாவை பிக் பண்றாங்க. விராட் கோலி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ரோஹித் சர்மா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர்
அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியாக நீங்கள் ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40லேருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் எந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது இல்லாமல் பாப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறையா உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸ்பாட்டிஃபை ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், டேவன் கான்வே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அந்த நம்பர் 3ல கெயின் வில்லியம்சன் வர போறாரு. அண்ட் தென் டேரல் மிச்சல், கிளான் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சான்னர், ட்ரெண்ட் போல்ட், டிம் சவுதி, ஈசோதி, லாக்கி ஃபெர்குசன். இதான் நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம்ல ஏதோ மேபி 1 or 2 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபின் ஆலனை டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திராவையும் டேவன் கான்வேவையும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா மிடில் பிரேஸ்வெல் உள்ள வந்து பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 11ஸ்ல தான் நியூசிலாந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம் இப்ப நியூசிலாந்து எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன் 1, இசோதி 2, டிம் சவுதி 3, ட்ரெண்ட் போல்ட் 4, மிச்சல் சாண்ட்னர் 5, டேரல் மிச்சல் 6, அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா 7. ஓவராலா 7 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல 8th பவுலிங் ஆப்ஷன்லாம் கிளான் பிலிப்ஸ் ஒரு பவுலர் இருக்காரு, ஒரு பார்ட் டைம் பவுலர் ஒருத்தர் இருக்காரு. இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 7 பவுலரோட வர போறாங்க நியூசிலாந்து. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி மிச்சல் சான்னர், ட்ரெண்ட் போல்ட், டிம் சவுதி, இசோதி, லாக்கி ஃபெர்குசன் இவங்க 5 பேரும் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. இதுல மேபி யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா கிளான் பிலிப்ஸ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை உள்ள ஒரு 1 or 2 ஓவர் ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நியூசிலாந்து டீம்ல இருந்து. அண்ட் தென் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலி பவர் பிளேல நியூ பால்ல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், டிம் சவுதி இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த பவர் பிளே ஓவர் ஒரு 6வது ஓவரோ இல்ல 5வது ஓவர்லயே வந்து லாக்கி ஃபெர்குசன் ஒரே ஒரு ஓவர் போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேலயே 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் டிம் சவுதி ஒரு 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பவர் பிளேலயே. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் வந்து 1 ஓவர், ஓவராலா 6 ஓவர் பவர் பிளேல இவங்க 3 பேரும் சேர்ந்து போல் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் மிடில் ஆஃப் த ஓவர்ல மிச்சல் சான்னரையும் இஸ்வோதியும் வச்சு புஷ் பண்ணிப்பாங்க நியூசிலாந்து டீம். அண்ட் தென் எண்ட் ஆஃப் த பவர் பிளே அண்ட் தென் டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் ஒரே ஒரு ஓவர் தான் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டிம் சவுதி ஒரு 2 ஓவரும் அந்த லாக்கி ஃபெர்குசன் ஒரு 3 ஓவர் வரைக்குமே டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு வின்னிங் டீமோட வரப்போறாங்க ஆப்கானிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். இப்போ ரஹ்முல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜார்டன் 2 பேரும் ஏர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல நசிபுல்லா ஜார்டன் வராரு. அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்ஸை, ஜி நைப், முகமது நபி, கரீம் ஜானட், ரஷீத் கான், நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபருக்கி, முஜிபுர் ரஹ்மான். இதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலர்ஸ் எத்தனை பவுலரோட வராங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் 1, ஃபசலக் ஃபருக்கி 2, நவீன் உல் ஹக் 3, ரஷீத் கான் 4, முகமது நபி 5, அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்ஸை 6. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல இன்னும் பார்ட் டைம் பவுலரா ஜி நைப் இருக்காரு. அண்ட் தென் கரீம் ஜானட் ஓவராலா 8 பவுலரா இருந்தாலும் அந்த 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனை தான் ஆப்கானிஸ்தான் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரஷீத் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் ஃபசலக் ஃபருக்கி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் முஜிபுர் ரஹ்மான் 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் நவீன் உல் ஹக் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை தான் அஸ்முதுல்லா ஓமர்ஸை, முகமது நபி இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல நவீன் உல் ஹக், முஜிபுர் ரஹ்மான் கொஞ்சம் நல்ல எக்கனாமியா போல் பண்றாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கும். இந்த 4 பவுலருமே மோஸ்ட் ப்ராபபிளி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கும். அஸ்முதுல்லா ஓமர் சைடு இருந்து ஒரு 2 ஓவரும், முகமது நபிட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இனிஷியலி பவர் பிளேல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபருக்கி, முஜிபுர் ரஹ்மான் இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. அவங்க கூட ஏதோ 1 or 2 ஓவர் மேக்ஸிமம் 1 ஓவர்ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் அஸ்முதுல்லா ஓமர்ஸையும் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபருக்கி அண்ட் தென் ரஷீத் கான் இவங்க 3 பேர் தான் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஆப்கானிஸ்தான் டீமோட
ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல நம்ம எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யாரை கொடுத்துருக்கேன், கேப்டன் வைஸ் கேப்டனா யாரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். அவங்க ஈஸியா T20s பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இதுல இந்த 5 பிளேயரும் மோஸ்ட்லி அந்த 40ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ யாருன்னா ரஷித் கான் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இதுல நிறைய கூகுளிஸ் போடுவாரு. ஆவரேஜா 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1 விக்கெட் எடுத்தா போதும். அதுல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அதுவே எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுலயே 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இது இல்லாம இந்த டீமோட ஸ்கொயர் பவுண்டரிஸ் மோஸ்ட்லி இவர் தான் கவர் பண்றாரு. ஃபீல்டிங்லயும் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்க, இவர் பேட்டிங்ல உள்ள வராரு, ஒரு 15-16 ஓவருக்கு அப்புறம் உள்ள வராரு அப்படின்னா குயிக்கா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் பேட்ல ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸும் ரஷித் கான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 3 டைமென்ஷனல்ல இவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால நம்ம ரஷித் கானுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டேவன் கான்வே ஒரு இன்ஜுரியில இருந்து வந்து ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருந்து ஒரு மேட்ச் வந்து விளையாட போறாரு. இருந்தாலும் அவருக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ 20 ஓவர் விக்கெட் கீப்பரா அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குதுன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. இது இல்லாம பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுவார். கொஞ்சம் பொறுமையா ஆடுவார், அவசரப்பட மாட்டாரு. ஒரு தப்பான பால் வருது அதை தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா பாலுமே ரொட்டேட் சிங்கிள் ஆடிட்டு நான் ஸ்ட்ரைக் எண்டை தக்க வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஆவரேஜா ஒரு பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம சைடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 25 ரன் அடிச்சிட்டா போதும், ஈஸியா ஒரு ட்ரீம் டீம் வந்துருவாரு. அந்த நஸ்முதுல்லா ஓமர் சாய் மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுவாரு. அதுல ஒரு விக்கெட் கிடைச்சிச்சுன்னா போதும். பேட்டிங்ல செகண்ட் ஆர் தேர்ட் டவுன்ல உள்ள வராரு. அந்த டைம்ல உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆட்டார்னா இவருமே ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் கெயின் வில்லியம்சன் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. T20 இருந்தாலும் சரி, ODI இருந்தாலும் சரி, அவரோட கேமே வேற. எப்படின்னா அவரோட கேம் என்ன, நான் பாலுக்கு பால் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். சிங்கிள் அவுட், டபுள் அவுட், நிறைய ரன்ஸ் அந்த மாதிரி தான் இவர் பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கும். பவுண்டரிஸோ சிக்ஸஸோ வருது ரேர். மோஸ்ட்லி பவுண்டரி ஸ்கோர் பண்ணுவாரு, சிக்ஸஸ் மோஸ்ட்லி ரேரா தான் அடிப்பாரு. ஸோ எப்படினாலும் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா குயிக்காலாம் அடுத்த சான்ஸ் கம்மி தான். ஒரு 25 பால் ஃபேஸ் பண்றாரா, ஒரு 35ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் கெயின் வில்லியம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூ பால் விக்கெட் டேக்கிங் பவுலர்னு அவரை சொல்லலாம். ஏன்னா இனிஷியலி பவர் பிளேல 3 ஓவர் வரைக்கும் போல்ட் பண்ண போறாரு. ஆப்போசிட் டீம்ல ஆடக்கூடிய ரஹ்முல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜார்டன், நசிபுல்லா ஜார்டன், இவங்க 3 பேருமே இன்கமிங் பாலுக்கு ரொம்ப ரொம்ப பிக் பேட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல இயர்லி இனிஷியலாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த விக்கெட் கண்டினியூஸா ஒரு கிடைச்சிட்டு இருக்கும். ஆவரேஜா ஒரு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ட்ரெண்ட் போல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸுமே ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. நீங்க மோஸ்ட்லி கிராண்ட் லீக் டீம் ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதுல 80ல இருந்து 90% டீம் வரைக்கும், அதாவது ஒரு 8ல இருந்து ஒரு 9 டீம் வரைக்குமே இந்த 5 பிளேயர்ஸையும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே நீங்க மோஸ்ட்லி இன்னிங்ஸ் வைஸோ இல்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ ரஹ்முல்லா குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா ட்ரெண்ட் போல்ட் கிட்ட நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாருன்னா கொஞ்சம் மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ரஹ்முல்லா குர்பாஸை டிராப் பண்ற டீம்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ரிஸ்கா குல்புதீன் நைபுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டாப்ல இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஜார்டன், நசிபுல்லா ஜார்டன், ரஹ்முல்லா குர்பாஸ் இவங்க எல்லாருமே கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுறாங்க. அப்போ அஸ்முதுல்லா ஓமர் ஜாயிப், ஜி நைபோ ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு லிட்டில் பிட் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுக்குறாரு அப்படின்னா இவரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. ஸோ ரஹ்முல்லா குர்பாஸை டிராப் பண்ற டீம்ல குல்புதீன் நைபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மிச்சல் சாண்டனர் மிடில் ஆஃப் த ஓவர் தான் இவர் தான் போல் பண்ண போறாரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும்
என்ன சொல்லியிருந்தாங்க பிச் ரிப்போர்ட் ஆல்ரெடி இனிஷியலி ஃபேஸ் பவுலர் இருக்கும், மிடில் ஆஃப் த ஓவரில் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு போல் போட்டார் அப்படின்னா 1லேருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது இல்லாமல் ஃபீல்டிங்கில் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட இருக்கும். ஸோ மிச்சல் சாண்டரை ஒரு 60லேருந்து 80% டீமில் நீங்கள் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டீம் சவுதி இப்போ இனிஷியலி நியூ பாலில் விக்கெட் ஒரு கிடைக்கல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், டெத்தில் வந்து 2 ஓவர் போல் பண்ணுவார். அந்த டைமில் கண்டிப்பாக 1லேருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டீம் சவுதிக்கு. போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி டீம் சவுதியை நீங்கள் 60லேருந்து 80% டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபின் ஆலன் பொறுத்த வரைக்கும் பட்டா பாக்கியா பொல்லா லேகியா அவ்வளோதான். பட்டுச்சுன்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இனிஷியலி இயர்லியாகவே விக்கெட்டை விட்டுட்டு போயிடுவார். அதனால நீங்கள் ஃபின் ஆலனா மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 30+ அடித்தா மட்டும்தான் ட்ரீம் டீமில் வர முடியும். ஸோ இவரை நீங்கள் ட்ராப் பண்ணுற டீமில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? ரொம்ப ரிஸ்க்காக நீங்கள் போகணும் அப்படின்னா கிளன் பிலிப்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேஃபாகவே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவரை ட்ராப் பண்ணுற டீமில் டேரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்தாகணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா கிளான் பிலிப்ஸ் அவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்ராஹிம் ஜார்டன் இவர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு. ரக்முல்லா குர்பாஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விடுறாரு அப்படின்னா இப்ராஹிம் ஜார்டன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கேப்டன்ஷிப்ங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 15லேருந்து ஒரு 25 ரன் இவர் பேட்ல இருந்து ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இவர் விக்கெட் விடுறாரு அப்படின்னா டீம் சவுத்து கிட்ட இவரோட விக்கெட்டை விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இப்ராஹிம் ஜார்டன் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல நீங்க நசிபுல்லா ஜார்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த முகமது நபீர் 2 ஓவர் போல் பண்றாரு. இது இல்லாம பேட்டிங்ல கொஞ்சம் மேலேயே வராரு. ஸோ உள்ள வராரா ஒரு 15 ரன் ஆடி கொடுக்குறாரா, பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ முகமது நபியா ஒரு 60லேருந்து 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ இல்லை இந்த பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டோ வேற பிளேயர்ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல யாருக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா பேட்டிங்ல மிடில் தான் வரப்போறாரு. ஸோ டாப் ஆர்டர் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் கொஞ்சம் இயர்லியா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க நியூசிலாந்து டீம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமுக்கு ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேபி ஒரு 15 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விழுவுல, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் தான் போயிருக்கு அப்படின்னா ரச்சின் ரவீந்திராக்கு முன்னாடியே கிளான் பிலிப்ஸை உள்ள அனுப்பிடுவாங்க. ஸோ அவரு தான் நியூசிலாந்து டீமோட ஒரு கீ பேட்டர், உள்ள ஒரு குயிக்கா ஸ்கோர் ஆடி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி டைம்ல ரச்சின் ரவீந்திரா டிராப் பண்ணுவாங்க. இவர் பவுல் போடுறதுக்கான சான்ஸ் கூட கம்மி தான். மேபி ரேரா போல் போடுறாரு அப்படின்னா 1லேருந்து ஒரு 2 ஓவர் போல் பண்ணுவாரு. ஸோ ரிஸ்கியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் தென் நவீன் உல்ஹாக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல தான் உகாண்டாக்கு அகைன்ஸ்டா பிளே பண்ணாங்க. அதுல நவீன் உல்ஹாக் 1லேருந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுல ஃபசல் ஃபரூக்கி 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம ஃபசல் ஃபரூக்கி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட் டீம்னு ஒன்று இருக்கு. அங்க உகாண்டா, இங்க நியூசிலாந்து விளையாடுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க கிட்ட இருந்து விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நவீன் உல்ஹாக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா மட்டும் நவீன் உல்ஹாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஃபசல் ஃபரூக்கிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகட்டும். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டேரில் மிச்சல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப்ல ஆடக்கூடிய பேட்டரை நீங்க டிராப் பண்ணணும். அதாவது ஃபின் ஆலனா நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல டேரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் ஃபின் ஆலனும் டேவன் கான்வேவும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 1 டவுன்ல கெயின் வில்லியம்சன் வருவார். அதுக்கு அடுத்து டைரக்டாவே கிளான் பிலிப்ஸை உள்ள அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல டேரில் மிச்சலுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது கூட ரேர் ஆயிடும். அப்போ டாப் ஆர்டர் ஃபின் ஆலனை டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல டேரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாக்கி ஃபெர்குசன் இப்போ ட்ரெண்ட் போல்ட் டீம் சவுதி இவங்க 2 பேருக்குமே விக்கெட் கிடைக்கல, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா டெத்ல வந்து லாக்கி ஃபெர்குசன் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த பவுலர்ஸை நீங்க டிராப் பண்ணும்போது ரிஸ்கியா கிராண்ட் லீக்ல லாக்கி ஃபெர்குசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் நசிபுல்லா ஜார்டன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்ராஹிம் ஜார்டன், ரக்முல்லா குர்பாஸ் இவங்க எல்லாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நசிபுல்லா ஜார்டன், குல்புதீன் நைப் இவங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ரஷித் கான் 1, கெயின் வில்லியம்சன் 2, அஸ்மதுல்லா ஒமர் சாய் 3, டேவன் கான்வே 4, ட்ரெண்ட் போல்ட் 5. இந்த 5 பிளேயர்ஸுமே நீங்க மோஸ்ட்லி 90% டீம் வரைக்குமே
கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர்ல இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. அண்ட் தென் முகமது நபி 60ல இருந்து 70% டீம்ல 80% வரைக்குமே நீங்க மிச்சல் சாண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் 7. அண்ட் தென் ரஹ்முல்லா குர்பாஸ் 8. கொஞ்சம் இயர்லியா இவர் வந்து ட்ரெண்ட் போல்ட் கிட்ட விக்கெட்டை விட்டுருவாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவர் இருக்க இடத்துல நீங்க நசிபுல்லா ஜார்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் டிம் சவுதி 9. எப்படினாலும் டெத்ல வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஒரு 80% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ராஹிம் ஜார்டன் 10. ரஹ்முல்லா குர்பாஸ் கொஞ்சம் இயர்லியா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட்டை விடுறாரு அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடுவாரு. ஸோ இல்ல இவருமே இயர்லி விக்கெட்டை விட்டுருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவரை டிராப் பண்ணிட்டு குல்புதீன் நைபுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கிராண்ட் லீக்ல கொடுத்தாகலாம். அண்ட் தென் ஃபின் ஆலன் 11. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபின் ஆலன் பட்டுச்சுன்னா ஸ்கோர் ஒரு விக்கெட்டை விட்டுருவாரு. ஸோ ஃபின் ஆலனும் இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு பதிலாக நீங்க டேரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நவீன் உல் ஹக் ஃபசலக் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரச்சின் ரவீந்திரா ரொம்ப ரொம்ப ரேர் காம்போ தான். இல்லைன்னா கிளான் பிலிப்ஸை கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டேரில் மிச்சல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14. இது தவிர இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா லோ பர்சன்டேஜ்ல இருந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன், நசிபுல்லா ஜார்டன் இவங்களுக்கு ஒரு ரிஸ்கா இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். இது ஃபேண்டசி சைட். இங்க அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்றோம். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு இங்க லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளவரா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம், அதாவது ஸ்மால் லீக் டீம், ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் இந்த மாதிரி சேஃபா ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விக்கெட் கீப்பர்ல இருந்து டேவன் கான்வே, ரஹ்முல்லா குர்பாஸ் இவங்க 2 பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங்ல இருந்து கெயின் வில்லியம்சன், இப்ராஹிம் ஜார்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரவுண்ட்ல இருந்து முகமது நபி, மிச்சல் சாண்டர், அஸ்முதுல்லா ஒமர்சாய். பவுலிங்ல இருந்து ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், டிம் சவுதி, நவீன் உல் ஹக். இந்த மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணி நீங்க ப்ளே பண்ணலாம். இது மோஸ்ட்லி ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப சேஃபான டீமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர் சேஃபா தான் டீமை பிக் பண்ணுவாங்க. ஸோ அதுல நீங்க சேஃபா இதே மாதிரி டீமை போங்க. இதுல மேபி இன்னும் கொஞ்சம் நீங்க லிட்டில் பிட் ரிஸ்கா போகணும் அப்படின்னா இப்ராஹிம் ஜார்டனை டிராப் பண்ணிட்டு நசிபுல்லா ஜார்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல ரஹ்முல்லா குர்பாஸ் அல்லது டேவன் கான்வே டிராப் பண்ணிட்டு ஃபின் ஆலனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகலாம். இந்த மாதிரி தான் லிட்டில் பிட் ஏதோ 1-2 ரிஸ்க் தான் நீங்க எடுக்கணும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். ஆனா அதுவே கிராண்ட் லீக் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆகணும். இப்ப கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா நீங்க பாருங்க, ரஹ்முல்லா குர்பாஸா இருக்கட்டும், டேவன் கான்வே 2 பேருக்குமே டிராப் பண்ணிருக்கோம். ஃபின் ஆலனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து. பேட்டிங்ல இருந்து டேரில் மிச்சல், நசிபுல்லா ஜார்டன், இப்ராஹிம் ஜார்டன், கெயின் வில்லியம்சன் இந்த காம்பினேஷன்ல நம்ம போயிருக்கோம். ஆல்ரவுண்டர் வந்து மிச்சல் சாண்டர், முகமது நபி. பவுலிங்ல ட்ரெண்ட் போல்ட், ஃபசலக் ஃபருக்கி, ரஷீத் கான், லாக்கி ஃபெர்குசன் இந்த ஆப்ஷன்ல நம்ம டீமா பிக் பண்ணிருக்கோம். ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேஸ் டீமா நீங்க வச்சு இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் நாட் எ ஃபைனல் டீம், இது ஒரு பேஸ் டீம் தான். ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனல்ல லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்க அதே டீமை ப்ளே பண்ணாலும் சரி, அதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம மோஸ்ட்லி டெலிகிராம்ல எந்த டீம் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் தென் என் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கெயின் வில்லியம்சன், டேவன் கான்வே, ரஷீத் கான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், முகமது நபி, ரஹ்முல்லா குர்பாஸ் இவங்க 3 பேரும் லிட்டில் பிட் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னும் நீங்க ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபின் ஆலனை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் சாட்னரை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்ராஹிம் ஜார்டனை ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நவீன் உல் ஹக் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம்
சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.